ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூன் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக டிடிடியில் கொடுத்துருவாங்க. வந்ததும் இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜூன் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணலாங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஜூன் 2ஆம் தேதி கீழ்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 6ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 7ஆம் தேதி அப்பளையகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 9ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 10ஆம் தேதியோட திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழாவும் கீழ்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. ஜூன் 11ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்குமாங்கிறது டிடிடியில் அஃபிஷியலாக சொன்னதும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஜூன் 15ஆம் தேதி அப்பளையகுண்ட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் கூட. ஜூன் 17ஆம் தேதி திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் சுந்தரராஜ பெருமாளோட அவதார உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 19ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். ஜூன் 21ஆம் தேதி ஏகாதசி. ஜூன் 23ஆம் தேதி மாச சிவராத்திரி கிருத்திகா நட்சத்திரம். ஜூன் 24ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு திருமலா சகசர தீபாலங்கார சேவையில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. ஜூன் 25ஆம் தேதி அமாவாசை. ஜூன் 27ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவையில் திருமலாவில் ராமசீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. ஜூன் 30ஆம் தேதி கீழ்திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சத்சாட்சர வைபோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஜூன் மாதம் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். ஜூன் மாதம் ஜேஷ்டாபிஷேகம் ஆனுவல் சேவா 3 நாட்கள் நடக்கக்கூடியது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஆர்டி த சேவாக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் தரிசன டிக்கெட் ஜூன் மாதத்தில் கிடைச்சா போதும் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த ஸ்பெஷல் டேஸ், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஒரு தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும் ஷியோராக கிடைக்கும். எப்போவுமே திருப்பதி தரிசன டிக்கெட் கிளிப்போர்ட் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கூட கன்ஃபார்ம்டாக கிடைக்கும், ஸ்பெஷல் டேட்ஸில் கூட. அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. 8:30 மணி போல் அங்கே தீர்ந்துச்சு டோக்கன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி நீங்கள் டோக்கன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க டோக்கன்ஸ். பட் அதுக்கு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கன்ஃபார்ம்டாக டோக்கன்ஸ் கிடைக்கும். நேற்று 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. டோக்கன் தரிசனத்தில் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 1:30லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன்னா 5லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,580 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,905 பேர். ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் எதுவும் இல்லை. எப்போ வந்தாலும் அதை பற்றியும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். புஷ்கரணி தீர்த்தத்தில் தெப்ப விழா முடிஞ்சு புனித நீராடல் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணவங்க இன்றைக்கி கூட அதில் புனித நீராடல் செய்துட்டு அங்க பிரதட்சணம் செய்திருக்கிறாங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன்.
தேங்க்யூ.